வணக்கம் நண்பர்களே. வணக்கம் சாமி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். இன்றைக்கி நம்ம ஒன்னாடியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட நேம் போட்டு நம்ம டிஎஸ்பி ஆம்பிளிஃபையர் வந்து பண்ணியிருக்கோம். இதோட உள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்றா காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஒன்னாடியோவை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். நான் இங்கே இருக்கேன். நீங்கள் பெஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னே டிலே ஆனாலும் கொஞ்சம் கோச்சுக்காக நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பெயிண்டட் பாக்ஸு, நார்மல் பாக்ஸு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. ஸ்பேர்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க டிரான்ஸ்ஃபார்மர் அவைலபிளாக, போர்டு அவைலபிளாக கேட்குறீங்க. நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிளில் இருக்குது. வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஒன்னாடி சிஸ்டம் திண்டுக்கல். நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு 2.1 பேக்கேஜஸ், 5.1 பேக்கேஜஸ் அண்ட் 7.1 ஹோம் சினிமா அண்ட் சினிமா பேக்கேஜஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பராக வந்து நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ஆடியோ சிஸ்டம் தேவைப்படுதோ அதை வந்து உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் நோட்ஸாவோ இல்லை டெக்ஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் டீம் வந்து உங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட தேவையான ப்ராஜெக்டை வந்து செஞ்சு கொடுக்க தயாராகிடுவாங்க. ஸோ மொத்தமாக எஸ்டிமேட் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புவாங்க. கொட்டேஷன் நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே கைஸ், கமிங் டு த பாயிண்ட். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் கஸ்டமர் எப்படி நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா, ரிமோட் கிட்டில் ஏற்கனவே கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பண்ணி அது வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு வந்து அந்த கொலாபரேட்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கொண்டு வந்திருந்தாரு. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்த வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. ஃப்ரீ ஒர்க்கை நம்ம அந்த ஆம்பிளிஃபையரை பார்த்துட்டு நம்மள்ட்ட இருக்க டெமோ ஆம்பி, நான் இம்ரானிக்கு டிஎஸ்பி ஆம்பில் இருக்க டிஎஸ்பி ஆம்பி நம்ம போட்டு காமிச்சோம். எனக்கு இந்த ரிசல்ட்டு எனக்கு ஓகே, இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. நம்ம வந்து இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம புதுசாகவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு 20 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 21,000 நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் 21,000 அப்படி என்ன தான் இருக்குன்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்லேருந்து நான் போயிடுறேன். ஃப்ரண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அக்ரிலிக் பேனல் பார்த்தீங்கன்னா NK அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் வேணும், க்ரீன் கலரில் கஸ்டமர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அதேமாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து சப்பு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம என்கோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும், இந்த சைடில் USB சாக்கெட் வரும். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பாக்ஸாக இருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். பேனல் வந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு அமிச்சோம், இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆம்பியருக்கு உண்டான டிரான்ஸ்ஃபார்மர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 24/24 20 ஆம்பியரும் 12/12 நம்ம 3 வைண்டிங் இருக்க மாதிரி நம்ம போட்டுருவோம் டிரான்ஸ்ஃபார்மரு. அடுத்து பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்கன்னா 10,063 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் லைட் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம 5 சேனலு 4 ஃபிட் மோனோக்கு எல்லாத்துக்கும் நம்ம பவர் சப்ளை எடுத்திருக்கோம். சப்பு ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா சக்தி சப்பு ஃப்ரீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு பூஸ்ட் பண்ணுறதுக்காக கிட்டிலேருந்து வர இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்து கன்வெர்ட்டர், ஃபிக்ஸட் கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இம்ரானி கிட்ட ஆம்பியர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டியூன் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட்டர் சீக்கிரம் போயிடும். நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா தான் நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லா வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. சப்வூஃபருக்கு மட்டும் பெரிய ரிலே வரும், 15 ஆம்பியர் ரிலே வந்து நமக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபேன் கண்ட்ரோலோட வருது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 5 சேனல்னு பார்த்தீங்கன்னா சக்தியோட 5 சேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 52001943 காம்போவில் நமக்கு 5 பேர் இருக்கும். இது ஃபுல்லாக இது ரிசல்ட் வைஸ் இது சூப்பராக இருக்குது. நான் இதே தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட காமிச்சா எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. நம்ம அதில் இருக்க டிரான்சிஸ்டர் கழட்டிட்டு ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் இன்னும் கிளாரிட்டி நமக்கு வந்து பக்காவாக இருக்கனால நம்ம பண்ணியிருக்கோம். கஸ்டமர் எனக்கு பரவாயில்ல, எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போகிறனால நமக்கு 4,000 எக்ஸ்ட்ரா வரும். அப்படி நமக்கு 4,000 கம்மியாக தான் வரும் அதில் இருக்க டிரான்சிஸ்டரே போட்டால். அடுத்து பார்த்தீங்கன்னா KMSோட 8 ஃபிட் மான்ஸ்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா JPLக்கு, பைனியருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 8 ohms யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு கம்மியாகிறனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா லைஃப் வந்து நமக்கு நல்லா வரும். 1 வருஷம் வளைக்கிற ஆம்பிளிஃபையர் 3 வருஷம் வரையும் வரும். அதுதான் நமக்கு இதில் விஷயம். இப்போ சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தெரியாமல் வந்து 2 ஸ்பீக்கர் வந்து ஒரே லைனில் கொடுத்துட்டீங்க. ஃப்ரெண்டு லெஃப்ட் ரைட் விடனா ஒரு ஃப்ரெண்டு 4 ஸ்பீக்கர் வருது. அப்படின்றப்ப நமக்கு 2 ohms மாறிக்கும் ஒரு சேனலுக்கு 2 ஸ்பீக்கர் போடுறப்ப. அப்போ நம்ம பவர் ஆம்பு சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆக தான் செய்யும். அந்த மாதிரிலாம் சில பேர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. சப்வூஃபர் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. 2 சப்வூஃபர் இருக்குன்னா எங்கள்கிட்ட சொல்லியே நீங்கள் ஆம்பிளிஃபையர் பண்ணிடலாம். 2 சப்வூஃபர்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன ஒரு 1000 rupees தான் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஒரு பவர் ஆம்புக்கு. அவ்வளோதான், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வராது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் முன்னாடியே 15 ஆம்பியர் போட்டனால நமக்கு அவ்வளோதான் காஸ்ட்டு செலவாகாது. சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கஸ்டமைஸாக பேனல் நம்மள்ட்ட இருக்குது, ஆடியோ போர்ட்ஸ் எல்லாமே, ஸ்பீக்கர் ரேட் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. நம்ம ஒன் ஆடியோவில் நம்ம அடுத்து நீங்கள் என்ன வேணுமோ நம்மள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.